ஜோஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 ப்ராப்ளம் நம்பர் 1ல தேர்ட் ஒன். சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். தட் இஸ் டிட்டர்மினன்ட் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு கொடுத்துருக்கிறது 3 ஈக்குவேஷன், 3 வேரியபிள், 3 ஈக்குவேஷன்ஸ் வித் 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x plus 3y minus z equal to 11. இது first equation. Second one, 2x minus y plus 2z equal to 9. அடுத்தது 4x plus 3y plus 2z equal to 25. இது third equation. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனில் 3 வேரியபிள் இருக்குல்ல, ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். டிட்டர்மெண்ட் அப்படின்னா அது ஒரு 3x3 டிட்டர்மெண்ட், அதாவது ஆர்டர் 3 உள்ள ஒரு டிட்டர்மெண்ட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை ஃபில் பண்ணுவோம். 3, 2, 4 இது எல்லாமே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். தென் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் செகண்ட் காலத்தில் -3, -1, 3, 3, -1, 3 இது ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். தேர்ட் காலத்தில் -1, 2, 2. ஸோ இப்போ இந்த ஆர்டர் 3 உள்ள டிட்டர்மெண்ட்டுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் டிட்டர்மெண்ட்டோடைய சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம் 3 இன்ட்டு அது இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் மறைச்சிங்க அப்படின்னா உனக்கு இந்த டிட்டர்மெண்ட் கிடைக்கும், அதோடைய மைனர். ஸோ 3 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு அதோடைய மைனர் இந்த இருக்குல்ல, ஸோ இந்த மைனர் நமக்கு இப்போ கிடைக்கும். அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த கிராஸ் 1 into 2, that is -1 into 2 -2. தென் இந்த கிராஸ் செகண்ட் கிராஸ் 3 into 2, 3 into 2 என்ன வரும்னா -6 வரும். தென் -3 into செகண்ட் எலமெண்ட் -3 into அதோடைய மைனர். ஸோ அது இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் மறைக்கணும். அப்போ 2 into 2, ஸோ இந்த 2 இந்த 2 4 மைனஸ் இந்த 4 இந்த 2 இந்த 4 இந்த 2, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 8. நடுவில் எப்போவுமே மைனஸ் இருக்கும், சரியா? தென் மைனஸ் தேர்ட் எலமெண்ட் -1 into 2 into 3, 2 into 3 -1 into 2 into 3 6. தென் மைனஸ் இந்த கிராஸ் 4 into -1 minus of -4, that is +4. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 into -8 -3 into -4 -1 into 10. ஸோ எல்லாம் ஆட் பண்ணால் -24 + 12 -10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா -24 -10 -34 + 12 -22 வரும். இதுதான் டெல்டாவுடைய வேல்யூ. டெல்டா எப்பவுமே நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும் கிராமர்ஸ் ரூலில். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது கிராமர்ஸ் ரூலில் இது ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் டெல்டா ஃபஸ்ட் வேரியபிள் எக்ஸ். ஸோ டெல்டா எக்ஸ்னு அனதர் ஒன் டிட்டர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ்னால் எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் பை யூஸிங் திஸ் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல கான்ஸ்டன்ட் வரும். செகண்ட் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். 3 -1 3. இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். -1 2 2. ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு இப்போ வேல்யூ எடுக்கணும். இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு வேல்யூ, சரியா? ஸோ அதே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி டெல்டா எக்ஸுக்கு வேல்யூ என்ன? ஸோ டெல்டா எக்ஸ்னு எப்படி எழுதணும்? எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் பை யூஸிங் கான்ஸ்டன்ட். ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்க கான்ஸ்டண்ட்டை எக்ஸ் இருக்க இடத்துல கொண்டு வரணும். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸில் எக்ஸ் எடுத்துகிட்டு கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரணும். இப்போ வேல்யூ 11 இன்ட்டு அதோட மைனர். அப்போ 11 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் மறைச்சா கிடைக்கக்கூடிய மைனரை மல்டிப்ளை பண்ணுங்கள்.
minus 1 into 2 minus 2 minus 6. Then second element, first row la second element தான் இருக்குல்ல, இந்த minus 3 எடுத்துக்கோங்க, சிம்பிள் மைனஸ், அப்போ minus 3 ஆயிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா, அதோடைய மைனரை மல்டிப்ளை பண்ணா 9 into 2 18 minus 25 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, அப்போ என்னது 50. தென் minus 1 into third element minus 1 into அதோடைய மைனர் 9 into 3 27 minus 25 into minus 1 25 into minus 1. So minus of 25 into minus 1, that is minus of minus 25, that is plus 25. Therefore multiply பண்ணிங்கன்னா இங்கே minus 8 into 11 minus 88, இங்கே minus 32 minus 3, அப்போ minus minus plus 3 into 32, that is 96. அடுத்தது minus 1 into 52 minus 52. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இது மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 90 140 140 minus 140 plus 96 minus 140 plus 96 minus 44. இதுதான் டெல்டா எக்ஸுங்கிற டேர்ம். நெக்ஸ்ட் டெல்டா ஒய் ஃபார்ம் பண்ண போகிறோம். டெல்டா ஒய் ரெண்டாவது வேரியபிள் ஒய். ஸோ ஒய் டெல்டா ஒய் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த டிட்டர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணணும் பை யூஸிங் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸும் இசட்டும் அப்படியே இருக்கும், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே இருக்கும். டெல்டா ஒய்யில் ஒய்யை எடுத்துகிட்டு அதுக்கு மேல் கான்ஸ்டண்ட்டை போடும், இந்த கான்ஸ்டன்ட் வரும் 11 9 25. சரியா? இசட் அப்படியே இருக்கும் -1 2 2. டெல்டாங்கிறது ஒன்லி கோஎஃபிஷியன்ட்ஸ், எக்ஸ் ஒய் இசட்டோடைய கோஎஃபிஷியண்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ணுறது டெல்டா. டெல்டா எக்ஸுங்கிறது எக்ஸை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் உள்ளே கொண்டு வரணும், ஒய் இசட் அப்படியே இருக்கும். டெல்டா ஒய்ங்கிறது ஒய்க்கு பதில் கான்ஸ்டன்ட் உள்ளே வரும், எக்ஸும் இசட்டும் அப்படியே இருக்கும். ஸோ தென் இதுக்கு வேல்யூ இப்போ, ஸோ இதுக்கு வேல்யூ, ஸோ டெல்டா ஒய்க்கு வேல்யூ பார்ப்போமா? அப்போ டெல்டா ஒய் ஈக்குவல் டு, ஸோ 3 இன்ட்டு அதோடைய மைனர் 18 இந்த கிராஸ் -50. அடுத்தது -11 இன்ட்டு அதோடைய மைனர் 4 -8. தென் -1 இன்ட்டு அதோடைய மைனர் இந்த கிராஸ் 50 மைனஸ் இந்த கிராஸ் 36. ஸோ சப்ராக்ட் பண்ணால் -32 -32 இன்ட்டு 3 -96. இது -4 -11 -4 இன்ட்டு -11 -minus plus 11 இன்ட்டு 4 44 மைனஸ் இங்கே ஒரு 14, that is -14. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -110 வரும், -110 அதில் 44 போச்சு அப்படின்னா -66 வரும். ஸோ 3 நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்கள், உனக்கு -66 வரும். இதுதான் டெல்டா ஒய். ஸோ டெல்டா பார்த்தாச்சு, டெல்டா எக்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய் பார்த்தாச்சு. இப்போ டெல்டா இசட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்ண போகிறோம் அடுத்த டிட்டர்மெண்ட். ஸோ 4 டிட்டர்மெண்ட் வரும், 3 வேரியபிள்னால் 4 டிட்டர்மெண்ட், டெல்டா, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட். டெல்டா இசட்டுங்கிறது ஈஸி தான். டெல்டா இசட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இசட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் கான்ஸ்டண்ட்டை உள்ள கொண்டு வரும். அப்போ ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 3 2 4 ஈக்குவேஷனை பார்த்து எழுதுங்க. டெல்டா இசட்னா இசட்டை தான் மாற்றணும், எக்ஸ் அப்படியே இருக்கும், ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே இருக்கும். 3 -1 3 இந்த இருக்கு பாருங்க, இந்த ஒய் அப்படியே இருக்கும் 3 -1 3. இசட்டுக்கு பதில் கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரணும், 11 9 25 11 9 25. ஸோ இதுக்கு வேல்யூ அதே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு அதோடைய மைனர் -25 இந்த கிராஸ், அப்புறம் இந்த கிராஸ் -27, நடுவில் மைனஸ் வரும்னா -3 இன்ட்டு செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க, -3 இன்ட்டு
அதோடைய மைனர் 2 into 25 2 into 25 50 மைனஸ் நடுவில் மைனஸ் 4 into 9 36 ப்ளஸ் 11 into அதோடைய மைனர் இந்த கிராஸ் 6 மைனஸ் மைனஸ் 4 இந்த கிராஸ் 4a மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் 4 ஆயிடும். ஸோ வேல்யூ 3 into minus 52 minus 3 into 14 plus 11 into 10. ஸோ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 156 மைனஸ் 42 11 into 10 plus 110 plus 110. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 198 வரும். மைனஸ் 198 மைனஸ் 198 ப்ளஸ் 110. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 88. இப்போ டெல்டா இசட் வந்து மைனஸ் 88, டெல்டா ஒய் மைனஸ் 66, டெல்டா எக்ஸ் மைனஸ் 44, டெல்டா வந்து மைனஸ் 22. இப்போ எக்ஸ் ஒய் இசட் கால்குலேட் பண்ணிட்டேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. நமக்கே தெரியும்ல ஃபார்முலா, கிராமர்ஸ் ரூல் ஃபார்முலா இதுதான். எக்ஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா இப்போ தான் பார்த்தோம், என்னென்னு பார்த்தோம், மைனஸ் 44 தான் இருக்குது. டெல்டா வந்து மைனஸ் 22. ஸோ ரெண்டு இதில் ப்ளேஸ் பண்ணிடலாமா? இப்போ மைனஸ் 44 மைனஸ் 22. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2. தென் ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய்யோடைய வேல்யூ இந்த இருக்குது, minus 66 by minus 22. Delta வந்து minus 22. So minus minus cancel. Answer 3. Z equal to delta Z by delta. Delta Z ஓட வேல்யூ இந்த இருக்கு, minus 88. சரியா? So minus 88. Minus 88 by minus 22. So answer என்ன வருதுன்னு பாருங்க. Minus minus cancel. Answer 4. So X ஓட answer 2. Y ஓட ஆன்சர் 3, Z ஓட ஆன்சர் 4. அவ்வளோதான். இதுதான் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மெத்தட். ஓகே, தேங்க்யூ.